ஐயோ! நம்ம பத்தி பேசும்போது நம்மள பத்தி பேசி எதுக்கு திவ்யா திவ்யான்ற அவளை பத்தி பேசாத எரிச்சலாகுது எனக்கு. ஏன்னா எனக்கு ஒண்ணு அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ பிடிக்கும். எனக்கு ஒண்ணு மட்டும் தான் பிடிக்கும். ஸ்மைல்ல தான் நான் விழுந்துட்டேன். எத்தனை பேர் அம்மா ஸ்மைல்ல சிரிச்சுட்டே பேசிருச்சா நல்லா இருக்கு. அம்மா கிட்ட பேசினா நீ வர நின்னா போக. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் லைன் கிங் மதன் ராஜ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ப்ராங்க் தான் திரும்பவும் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வ்ளாகை பாருங்கள். ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, என்ன ப்ராங்க்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வ்ளாக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வ்ளாக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ராங்க் தான் இது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக யோசிச்சு சரி ஓகே இந்த டைமில் இது கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ போன ப்ராங்க்குக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி. நிறைய புரிதல் வந்து நான் புரிய வச்சுருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு ப்ராங்க்கில் வந்து ஃபுல்லாக அடிதடி, சண்டை, கோபம், ஃபன்னு, என்டர்டைன்மெண்ட்டு, ரொமான்டிக்கு, காதல் இதெல்லாமே தாண்டி ஒரு கருத்தை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சியை தான் எடுத்து போன ப்ராங்க்கில் பண்ணியிருந்தேன். அது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. மறக்காமல் எல்லாருமே லைக்கை போட்டு வ்ளாகை பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, என்ன ப்ராங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபோன் பேசி வெளில போகிற மாதிரியும் அதை வந்து மேபி திவ்யா வந்து நான் ஃபோனை வந்து ரூமில் தான் செட் பண்ணி இதை பேசவே போகிறேன். அக்கா வீட்டுக்கு போயிருக்கா திவ்யா. ஸோ வரத்துக்குள்ளே அதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி ஃபோனை ரெடி பண்ணணும். ஃபோனை ஒரு இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணால் தான் அவன் வந்து நின்று போட்டு கேட்குறது இது மாதிரி விஷயங்கள்லாம் கவர் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஆங்கிள்ஸ், கேமரா ஆங்கிள்ஸு. ஸோ அப்படிங்கும்போது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். மேபி மாட்டிக்கினாலும் மாட்டிக்கிட்டது தான். ஏன்னா அவள் நிறைய ப்ராங்கை கண்டுபிடிச்சி நிறைய ப்ராங்க்கு சொதப்பிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ப்ராங்க்கு, அதாவது நான் சொல்கிறது 2 வருஷமாக சொல்கிறேன். 2 வருஷத்தில் 10-15 ப்ராங்கை நான் வந்து கேமராலாம் செட் பண்ணியே மாட்டிக்குவேன். ஏன்னா இது கரெக்டாக எக்ஸாக்டாக இது ப்ராங்க்கு தான், இந்த மாதிரி கேமரா வச்சுருக்குன்ற மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சிருவா. ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஆங்கிள் தான், கேமரா செட் பண்ண போகிறேன். ஸோ இது என்னோடய முயற்சி. அண்ட் அதே நேரத்தில் திவ்யாவை ப்ராங்க் பண்ணுறோமா பண்ணலையா, ப்ராங்க்கு நடக்குதா நடக்கலையா, இது எல்லாத்தையுமே வந்து வ்ளாகை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் தங்குங்களா லைக்கை போட்டுகிட்டே பாருங்கள். வாங்க போய் கேமரா செட் பண்ணலாம் வரத்துக்குள்ளே. ஓகே காய்ஸ், வரத்துக்குள்ளே கேமராலாம் செட் பண்ணிட்டோம். மைக் எங்கேயாவது வைக்கணும். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா. ஃபோன் அடிச்சு கேட்டுட்டேன். இப்போ கேமரா எங்கே செட் பண்ண, இது கேமரா செட் பண்ணிட்டேன், மைக்கை எங்கே செட் பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ லியோ கதவு வந்துட்டு இருந்தேன். இந்த பெட்டு கவர் பிளாக்காக இருக்குது. ஸோ க்ரே வித் பிளாக். ஸோ அதனால் எப்படி இருக்கட்டும். ப்ராங்க் வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, காளியாத்தா மாரியாத்தா மாட்டிக்க கூடாதாத்தா. இப்போ ஒரு பில்டப் பண்ணுவோம் பாருங்கள், வராத ஃபோனை வந்த மாதிரி. ஹலோ, இல்லை செல்லும். இல்லை இல்லை இல்லை, அவன் வந்துட்டான். ஆமாம் ஆமாம் ஆமாம், வெளில போகலாமா? எப்போ போகலாம்? ஐயோ, அவள் கூட போனால் இந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டே வருவான். பக்கத்தில் கூட உட்கார மாட்டான். ஒரு லவ்வர்ஸ் போகிற மாதிரியே இருக்காது அவள் கூட போகும்போது. கடுப்பு. ஆக்சுவலி ஒரு லவ் பண்ணவே தெரியாது போல், தெரியாதனமாக மாட்டிக்கிட்டேன் நான்.
ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லைடி சச்சே அப்படிலாம் இல்லை. சரி எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்படிலாம் இல்லை பைத்தியமே. அப்புறம் இன்றைக்கி வெளில போனோன்னா ஒரே ஜாலி தான். நானே நெக்ஸ்ட் வீக் உன்னை டேட்டிங் கூப்பிடலான்னு நினச்சேன். ஆமாம் ஆமாம். ரெசார்ட் போகலாமா? ஆ ஐயோ அவன் கூட போனால் அவள் தான். அவள் கடுப்பு. எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே வருவாள். மெதுவாக ஓட்டு வண்டி இப்படி ஓட்டு அப்படி ஓட்டு இதை சொல்கிறதுக்கே அவளுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். அவள் பின்னாடி உட்காந்தா எங்கே ரொமான்ஸ் வரும்? கடுப்பு தான் வரும். நம்ம போகலாம் செல்லம். நான் இப்போ கிளம்பி வரட்டுமா? ஆ ஐயோ அழகாக சிரிக்கிறேன். ஒரு ஸ்மைலில் தான் நான் விழுந்துட்டேன் பேசிக்காக. அதுலேயும் இந்த உன்னோட ஐஸ் இருக்கு பாரு, வேறு லெவல். அதுவும் இல்லாமல் எனக்கு பொண்ணுங்களுக்கு முடி கொஞ்சம் ஹிப்பு வரையும் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். உனக்கு வேறு கொஞ்சம் லென்த்தியான முடியா? ஐயோ நம்ம பற்றி பேசும்போது நம்மளை பற்றி பேசு. எதுக்கு திவ்யான்ற அவளை பற்றி பேசாத, எரிச்சலாகுது எனக்கு. இருந்த முடியை வெட்டிட்டு உட்காந்துருக்குறான். கேட்டால் மெயின்டைன் பண்ண முடியலையா? கடுப்பு. அதை வார விட மாட்டான். எப்போ பார்த்தாலும் லூஸ் ஹேருன்னு ஒன்று விட்டுருவா. என்ன ட்ரெஸ் போட்டு வரேன்? என்ன கலரு? ஒயிட் போடலாம். நீ ஒயிட் அந்த ஃப்ராக் ஒன்று வச்சுருந்தல அது போடு. நான் ஒயிட் ஷர்ட் போட்டு வரேன், பிளாக் வித் ஒயிட்டு. இவகிட்ட ஏதாவது ஒன்று உருட்டிட்டு வர வேண்டியதான். அப்புறம் என்ன பண்ணுறது? இவ கூட மனுஷன் இருப்பானா? சச்சே. நான் நினைக்கிறேன் நைட்டும் அங்கேயே ஸ்டே பண்ணிடலான்ட்டு. பேசாமல் ரெசார்ட்டே புக் பண்ணிடலாமா? நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அவளை. இல்லை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் கூடவே இருக்க சொன்னாலும் இருந்துக்குவேன். ஏன்னா எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். எனக்கு ஒன்று மட்டும்தான் பிடிக்கும். ஐயோ அது சரி, லவ் பண்ணுற நீ எப்படி சுற்றினாலா? சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்குவோம், கூட வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் போனால் கழட்டி விட்டுடலாம் பேபி. ஓகே. ஆமாம். சரி நான் ரொம்ப நேரம் பேசினா வந்துட்டா வேறு ஏதாவது கிச்சனில் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பா. நான் போய்ட்டு அவள்கிட்ட எதையாவது மொக்கையை போட்டுட்டு ஏதாவது ஒரு பிட்டை போட்டுட்டு கிளம்பி வந்துடுறேன். மறக்காமல் ஒயிட் ட்ரெஸ்ஸு, ஒயிட் வித் பிளாக். ஓகே. லவ் யூ. பாய். சரி 1 ஹவரில் வந்துடு கரெக்டாக. நம்ம ரெகுலராக மீட் பண்ணுவோம்ல, அந்த பஸ் ஸ்டாப் கிட்டே வந்துடு. ஓகே. ஜாலி தான். இப்போ இவகிட்ட என்ன சொல்லலாம்? சொல்ல வந்தாளா பார்த்தாலான்னு கூட ஒன்றுமே தெரியலையே. திவ்யா என்ன பண்ணிருக்க? கிச்சன் கிளீன் பண்ணிருக்கேன். எப்போ வந்த? நான் எப்பயோ வந்துட்டேன். நான் வந்தது கூட தெரியாம இப்போ வந்து பேசிட்டு இருக்கேன். அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். யார்ட்ட? அம்மாட்ட. என்ன மாட்ட? ராகவி மாட்ட. என்ன? என்ன? என்னன்னா
என்ன பேசினாங்கன்னு கேட்டேன். அம்மாட்ட பேசுனது கூட என்னன்னு கேட்பியா? எப்பவுமே சொல்லதானே சரி. இப்ப ஓவரா ரியாக்ஷன் பண்ற. எனக்கு இந்த ஆக்ஷன் எனக்கு ஒண்ணும் புரியலையே. இல்ல அம்மாட்ட பேசுறது கூட என்னன்னு கேட்டுட்டு இருக்கிய? அம்மாட்ட பேசினா என்ன சொன்னாங்கன்னு எப்பவுமே கேக்குறது தானே. இப்ப எதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உண்மையா அம்மாட்ட தான் பேசுறீங்க? இங்க வாங்க. சொல்லு. ஒரு நிமிஷம் வா. சொல்லு. என்ன பண்ணுவீங்க? நான் போயிட்டு அம்மா பார்த்துட்டு வரேன். நீ ஆமா அம்மாவை? ஆமா. என்ன திடீர்னு எனக்கு ஒண்ணு புரியலையே. உலகத்துக்கு தெரியாமா? இந்த உலகமாக நடிக்கலாம் என்கிட்ட நடிக்க கூடாது. நீ உங்க அம்மாவை பார்க்கணும்னா தினமும் அந்த பொம்பளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். இந்த சீன்லாம் என்கிட்ட விட்டாலே அம்மா இங்க வருஷம் அம்மாவே வரும். நீ எதுக்கு அம்மாவை போய் பார்க்க? ஆமா அம்மா இங்க இல்லையே. எப்படி போய் என்ன பண்ண பேசுனாங்க? என்ன வம்பளுத்தாங்க? எப்படி எப்படி வம்பளுத்தாங்க சொல்லுங்க. அம்மா இல்லவே இல்லை. நீ என்ன வீட்டுல அம்மா தான் சொல்லிச்சு மழை முடிச்சுட்டு வருவேன் அப்படின்னு. அப்புறம் என்ன? வீட்டுலதான் இருக்கு. நான் பாத்துட்டு வரேன் அம்மாவை. சரி நானும் வரேன். நீ எதுக்கு வெயில்ல கடந்து ஸ்கின் எல்லாம் டோன் ஆயிடும். ஸ்கின் டோன் ஆயிரும்டி. அது என்னது என்ன ஆயிரும்? அது டோன் இல்ல டேன். டேன் ஆயிரும். என் ஸ்கின் டோன்னா ஆனா பரவாயில்ல. நான் வந்து மறுபடியும் ஏதாவது பண்ணி நான் கலர் அரைச்சுப்பேன். ஏன் நான் வரக்கூடாதுன்ற? அம்மா தானே பார்க்க போறேன். உனக்கு ஸ்கின் டோன் ஆயிரும் தங்கம். ஆமா நான் வந்து வரமா அம்மாவை பார்க்கறதுக்கு. நீ இதுக்கு அப்புறம் குளிச்சு வெளியாவ லேட் ஆகும் தங்கம். நீ என்ன புரியல கபே? வேற ஒழுகுது ஊத்த ஊத்த நான் அப்படிங்கிறதுக்குள்ள கிளம்பிடுவேன். நான் அப்படிங்கிறதுக்குள்ள ரெடி ஆயிடுவோமா? எனக்கு 10 நிமிஷம் போதாது. உனக்கு தெரியாது. டீ நல்லா இருக்காடி? சக்கரை கட்டாக்குதான். அக்கா வீட்டுக்கு போய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை சும்மா போனேன். என்ன வரலன்ட்டா காலையே ஃபோன் வச்சுப்பா போல. எனக்கு பேக் பெயினா இருந்ததுக்கா. இந்த கண்ணு ஒரு பக்கம் வலிக்குதுக்கா அப்படின்னு. சரி வருவீங்களா மதியானம் சாப்பிடுன்னு ரெஸ்ட் எடு. ரொம்ப டயர்டா இருக்கு. மதியானம் வருவீங்களான்னு கேட்டுச்சு. வருவேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் போய் எனக்கு டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சப்பாத்தியை போட்டு எடுத்துட்டு வரேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நல்லா தாங்கிறேன் நான். இல்லை டயர்டா இருக்கு. டயர்டாலாம் இல்லை நான். மூஞ்சி ரொம்ப. செவ்வா போலாம் அம்மா பார்க்க போகணும்னே. இல்ல நீ ரொம்ப டயர்டா இருக்க. நான் டயர்டாலாம் இல்ல. நீ தான் டயர்டா இருக்க. நீ தான் ஜிம்முக்கு போயிட்டு வந்து டயர்டா இருக்கற. இல்லம்மா என்ன விடு. நான் வரேன். நான் வண்டி ஓட்டுறேன். நீ உட்காரு. சரியா? நான் வண்டி ஓட்டிட்டறேன். நீ உட்கார்ந்துட்டே வா. மாமா சொல்றது கேளு தங்கம். என்ன அதிசயமா இருக்கும். கொஞ்சம் எனக்கு எனக்கு ஒன்றும் புரியல. அம்மா ஐயோ எப்பவுமே கொஞ்சம் தான். உங்க அம்மாவை பார்க்கணும்னா நீ தினமும் தான் பார்த்துட்டு இருக்க. தினமும் தான் அம்மாவை பத்தி பேசிக்கிட்டே இருக்க. ஏன்னா நீ மட்டும் புதுசா அம்மாவை பார்க்க போறமா? நீ ரொம்ப டயர்டா இருக்க. மூஞ்சி நான் டயர்டாலாம் இல்ல. ஐஸ்லயே தெரியுது. நான் நல்லா தான் இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்க. நான் நல்லா தான் இருக்கேன். நீ முதல்ல ஃபேனை போடு. நீ போய் தூங்கு. அவிது உனக்கு தான். ஃபேனை போடு. நான் இப்ப குளிக்க தான் போறேன். எப்படி இருந்தாலும் சொல்றது. சரி டீயே குடி. நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். அம்மாவை பார்த்துட்டு வரேன் சாமி. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அம்மா பார்த்தா கொஞ்சம் நான் கொஞ்சம் இதா இருக்கு. நான் வரேன். நீ எங்க வர்ற? அம்மா பக்கத்துக்கு. நான் கொஞ்சம் பர்சனலா பேச மாட்டேன். என்ன தாண்டி உனக்கு என்ன அம்மாட்ட பர்சனல் பேசணும்? சில விஷயம் அவளையா பேசணும். ஏன் அவளையா கல்யாணத்துக்கு எனக்கும் அவளை சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அப்படின்னா சொல்ல முடியாத விஷயம் எனக்கு ஒன்றும் புரியலையே. இது வாங்க போற பணம் வாங்கலாம் அப்படின்னு. சரி அதுக்கு ஏன் என்ன வேணான்ற? போலாம் எல்லாரும் சேர்ந்து அப்ளை பண்ணிருக்கோமா? எல்லாரும் சேர்ந்து தானே இது பண்ணிட்டு இருக்கோம். போவோம் வா. நீ வெயில் ரொம்ப ஏற்கனவே டல்லா இருக்க. சொல்றத கேளு. பரவாயில்ல. சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருக்க கூடாது. வராத. நான் தான் போவேன். நான் வருவேன். நீ போக கூடாது. அதான் சரிப்பட்டு வராது. என்ன சரிப்பட்டு வராது? நான் போயிட்டு வரேன் அவ்வளவுதான். நான் வந்தா நீ மாட்டி பண்றதுனால வர வேணான்ற அதானே? நான் வந்தா நீ மாட்டி பண்றதுனால நான் வர வேணான்ற. என்ன மாட்டிப்பாங்க? என்ன? நீ அம்மாவை தான் பார்க்க போறியாப்பா? ஆமா அம்மாவை தான் பார்க்க போறியா? இவ்வளவு நேரம் யார்கிட்ட போன் பேசிட்டு இருந்த? அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். அம்மாட்ட பேசிட்டு இருந்தியா? அம்மாட்ட ஓகே பேபி ஒயிட் ஃப்ராக் போட்டுட்டு வா. ஒயிட் அண்ட் பிளாக்ல வா. உன்னோட ஸ்மைல்ல தான் விழுந்துட்டேன். அப்படிதான் அம்மாட்ட பேசிட்டு இருக்கியா? அம்மா ஒயிட் சாரி கட்டி இருந்துச்சு. நான் ஒயிட் சாரி நல்லா இருக்குமா
வீடியோ கால் பண்ணுச்சு, அதனால நான் ஒயிட் சைடு நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் தப்பா சந்தேக பார்வையில பாக்காத திவ்யா. யாரு நான் தங்கச்சி முன்னாடி என் மானத்தை வாங்காத சொல்லிட்டேன். நீதான் அவன் முன்னாடி அம்மா அவளும் கேட்டுட்டா நீ பேசுறது சரியா. 1 மணி நேரமா அவர் பேசின்னு இருக்கிறாருக்கா, யார்கிட்ட பேசுறான்னு தெரியல. அதிசயமா கதவை வேற சாத்திட்டு பேசுறாருன்னா நீ கேட்டியாடி? நான் எதுவும் இல்லையே. நீ என் புருஷன், அவனுக்கு மச்சிருச்சு. நீ எப்பவுமே பப்பர பேல 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 பேலபான்னு கத்துறவன் புதுசா ரூமை சாத்திக்கிட்டு உள்ள உட்காந்து பேசினா எல்லாருக்கும் டவுட் வரதான் செய்யும். எப்பவும் இருந்துட்டுன்னா யாரும் ஒண்ணு சந்தேகம் போட மாட்டாங்க. ஆமா ஆமா, நான் பைத்தியக்கார. நானே டென்ஷன்லயும் டிப்ரெஷன்லயும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு அம்மா கிட்ட தான் வந்துச்சு. பயங்கர வெயில் அடிக்குது தானே, அவ மட்டும் வெயில் அடிக்குது தானே, வெயில் ஏற ஏற உனக்கு இந்த மாதிரி டயர்ட் ஆயிடுற. நீ மட்டும் தான் எப்ப எல்லார்கிட்டயும் இந்த டயலாக் சொல்ற? என்னது நல்லா இருக்கு? என்ன டயலாக்? அவ மட்டும் தான், அவதான் ஏதோ இந்த டயலாக்லாம் விட்டுட்டு இருந்தேன். என்ன டயலாக் விட்ட? உன் சிரிப்புல தான் நான் விழுந்துட்டேன். சொல்லிட்டு இருக்கல நானே. அம்மாக்கு ஃபோன் போடு. அம்மா இப்ப தூங்குறேன்னு சொல்லுச்சு. அம்மாக்கு ஃபோன் போடு. அம்மா தூங்குறேன்னு சொல்லுச்சு. அம்மா தூங்குனா கூட எடுக்கும். என் நம்பர்ல இருந்து போட்டா எடுக்கும் பட்டுன்னு. நீ போடு. நான் உன்னை கேட்கவா? என்னம்மா ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டுட்டு வரியாமா? பிளாக் கலர் காம்பினேஷன்ல வரியா? சரி, அம்மாக்கு என்னைக்கு சூத்து வைக்க முடி இருந்திருக்குப்பா? யா அம்மாக்கு இருக்கே. எங்க இருக்கு? என்ன வளந்துச்சு? அம்மா எப்ப வளந்துச்சு? இப்ப உடனே வளந்துச்சு. நீ சொன்ன உடனே வளர்ந்துருச்சா அம்மாவுக்கு சூத்து வரைக்கும்? நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கவா? அம்மா உனக்கு சூத்து வரைக்கும் முடி இருந்துச்சாமா? எதுக்கு நீ பேசிட்டு இருக்க? தேவையில்லாத நீ எதுக்கு நீ எப்படி கிரியேட் பண்றீங்க? எப்படி கிரியேட் பண்ற? சமாளிக்க தெரியல மதர், எனக்கு சமாளிக்க தெரியல. நீ எவ்வளோடையோ போகணும்னு முடிவு பண்ணிட்ட. இல்ல அப்ப அம்மாக்கு ஃபோன் போடு, நானே பண்றேன். இல்ல அம்மா தூங்குறேன்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. முளைப்பாரி போயிட்டு வந்துட்டு தூங்குது. அது எப்படி? இப்ப நீ போனா மட்டும் அம்மா தூங்கின்னு தானே இருக்கும். நான் இங்க எப்படியாவது போறதுக்கு 1 hour ஆகும். சரி, அப்ப நானும் வரேன். நீ டயர்டா இருக்க. நான் டயர்டா இல்ல. அம்மாவோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். போகாத. அம்மா முளைப்பாரி போட்டு வந்து தூங்குதுல, ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும். 2 நாள் கழிச்சு நம்ம 2 பேர் போ, சரியா? நான் ஒரு விஷயமா போகணும். சரி, நான் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். சரி, இதே கொஞ்சம் தான் அவளையும் கொஞ்சம். இப்ப போன கொடு. அம்மா ஃபோன் போட்டா. நீ போன குடிங்க. நான் அம்மாக்கு ஃபோன் போட்டா. நீ பொய் சொல்லலனா பொய் சொல்ல. அம்மாக்கு ஃபோன் போடணும்னு அம்மாக்கு நீ ஃபோன் போடணும். இல்லல நான் ஃபோன் போடுறேன் அம்மாக்கு. யா ஃபோன் அடுத்து ஃபோனை கொடு. ஃபோனை கொடு. அது ஏன் ஃபோன்? ஃபோனை கொடு. ஃபோனை கொடு. ஏன் சிம்முல தான இருக்கு? எவ கூட போறதா பிளான் பண்ணிருக்க? எவ கூட இல்ல. ஸ்மைல்ல தான் நான் விழுந்துட்டேன். எத்தனை பேர் ஸ்மைல்ல பேசிச்சாங்க நல்லா இருக்கு. அம்மா கிட்ட பேசினா நீ எப்படி பேசினா எனக்கு தெரியும். என்ன வெறுப்பேத்தாத சொல்லிட்டேன் நானே. அம்மாட்ட பேசினா எப்படி பேசணும் தெரியும். ஒழுக்கமா சொல்லு. பணைய கிழிச்சிட்டு இருக்காத. நான் அம்போரா பாடி போட்டுட்டு இருக்கேன். சொல்லு. எவ கூட போற? எவ கூடயும் போற. அம்மா கூட தான் போறேன். உனக்கு புரியுதா? மண்டையில ஏறுதானா? வெயில போயிட்டு வந்து மண்டைக்கு ஏறிடுச்சு அது பைத்தியம். சரி, சத்தியம் பண்ணு. என்ன சத்தியம்? அம்மா கூட தான் போறேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியமா? என் மேல சத்தியம் பண்ணு. உன் மேல இருக்க சத்தியம் பண்ணணும். உன் மேல சத்தியமா நான் அம்மா கூட தான் போறேன்னு சொல்லு. அம்மா அப்பாக்கு தான் போறேன்னு சொல்லு. என்ன எச்சு துப்பி பண்ணுங்க. என்ன லியோக்கு சிரிச்சு இருக்கு. என்ன கூடு? சத்தியத்தை பண்ணு. என் மேல சத்தியம் பண்ணு. போ. போகும்போதே அப்படியே ஒரு விஷ பாட்டில் ஒன்னு சொல்லிட்டு போயிடு. என்னத்துக்கு? சரியா? நீ டயர்டா இருக்கன்னு இதுக்கெல்லாம் நாளாக இருக்க முடியாது மதன். நீ நடிப்ப, நீ அங்க எவ கூடயாவது போவ. நான் எல்லாத்துக்கும் மண்டை ஆட்டிக்கிட்டு நீ பேசுறதுக்குலாம் ஆமா சாமி போட்ட உட்காந்து நான் ஒன்றும் லூசு கிடையாது. புரியுதா? நான் தான் எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துதான் உட்காந்துருக்கேன். அம்மா கிட்ட போறேன். உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கா, பழகிட்டு இருக்க, கொஞ்சம் பழகிட்டு இருக்கா. அவள்கிட்ட உட்காந்துக்கிட்டு நான் நீ மம்பளுக்குறன்னு நினைச்சேன். நீதான் இப்ப பண்ணிட்டு இருக்க. நானும் சும்மா பேசுறேன். சரி, நீயே சொல்லுவேன்னு பாத்துட்டு இருக்க. சும்மா என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கேன்? எவ கூட போற சொல்லு. நீதான் நடிக்கணுமா? நான் நடிக்கிறேன். சொல்லல. என்ன சொல்லு? என்ன சொல்லு? சொல்லு. எவ கூட போற?
அடிக்காதடா, கையிலே அடிக்கிற. எவ்வளவு கூட போற சொல்லு. குடு திவ்யா. திவ்யா திவ்யா நீ போன வாரம் தான் வாங்கின 150 ரூபா. திவ்யா குடு திவ்யா. எவ்வளவு போறன்னு சொல்லு. சொல்லு. எவ்வளவு போற? அம்மாக்கு ஃபோன் பண்ணு. திவ்யா பெல்ட் எல்லாம் வச்சிரு திவ்யா. அடிச்சு பேசாத திவ்யா முத. அம்மாக்கு ஃபோன் பண்ணு. அம்மாக்கு ஃபோன் பண்ணு. அம்மாக்கு ஃபோன் பண்ணு. அம்மா தூங்குது சொல்றேன், நீ திரும்ப திரும்ப நீ கேக்குறீங்க. அம்மாக்கு ஃபோன் பண்ணு. எனக்கு நெஞ்ச வலிக்குது. நான் ஆஸ்பத்திரி போறேன் திவ்யா. போ. மாத்திரை வாங்கணும். போ. மயக்கமா வருது. நான் மாத்திரை வாங்குறேன். இப்போ உனக்கு இதெல்லாம் ஒரு சாக்கு அவளோட போய் இல்ல, ஐயோ. பாக்குறது. அவளை போய் பாக்குறதுக்கு உனக்கு இப்ப இதெல்லாம் சாக்கு தானே? இல்லல. நீ ஏன் தப்பாவே நான் நினைச்சிருக்க? என்ன சொல்றேன், டீசென்ட்டா சொல்லிடு மதன். பிடிக்கலன்னா தயவு செய்து டீசென்ட்டா சொல்லிட்டு நானே விளைக்கிறேன். இந்த டிராமா போட்டு அம்மா கூப்பிட்டாங்க, ஆட்டுக்குட்டி கூப்பிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் போனோம், மாத்திரை வாங்கணும், இந்த டிராமாவே வேணாம். உண்மையாவே சொல்றேன், உண்மையாவே சொல்றேன். உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு. உனக்கு ஒரு கும்பல போட்டு நான் கிளம்புறேன். இந்த நடிப்பு மாதிரிலாம் என்கிட்ட போட்டுட்டு இருக்காத, புரியுதா? நீ அம்மாட்ட பேசினா எப்படி பேசுவ? அம்மா போன் பண்ணா யாருக்கு முதல்ல போன் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியே ஒரே ரிங்ல டுருன்ன மாதிரி எடுத்துருவீங்களா சார்? அம்மா போன் பண்ணும்போது 10 ரிங்கு விடும். அதுக்கப்புறம் 11வது ரிங்ல எடுப்பேன். அதுவும் நான் போன் பண்ணி எடுத்துட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அம்மா போன் பண்ண சொல்லிச்சுடான்னு. உன் சீனா எனக்கு தெரியாதா? நம்ம நடிக்கிற அப்படியே நம்ம இது மாதிரி ஒட்டு கேட்டு இருந்துக்க. ஆமா, நான் ஒட்டு கேட்டேன். என்ன பண்ண சொல்லுங்க? நீ என்ன உத்தமனா? நீ என்ன உத்தமனா? அம்மா கூட தான் போறங்க. அசிங்கமா அம்மா கூட போற நீ. சரி அம்மா போன் போற நீ. சரி அம்மா போன் பண்ணு. அம்மா உத்தம தானே நீ? அம்மா கூட தானே போற. பண்ற அவங்க அம்மாக்கு போன் பண்ணு. நீ அம்மா கூட போற, யார் கூட போற நான் தெரிஞ்சுக்கணும். போன் பண்ணு. போன் பண்ணு. பாரு சுவிட்ச் ஆஃப். சொல்லிக்கிட்டே நீ இருக்க. போன் சொல்லிக்கிட்டே இருக்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது. எதுக்கு பல்ல போடுற? மக்களுக்கு திவ்யா. போன் கொடு. தூங்கு போ. நான் போய் போன் கொடு. போன். ஏம்மா அம்மா போன்ல தூக்கி போடு வச்சுறேன். போடு பிரிண்ட். திவ்யா போனை கொடு திவ்யா. போனை கொடு திவ்யா. போன் கொடு திவ்யா. திவ்யா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. ஏதோ ஒரு அன்னோன் நம்பர் மட்டும் இருக்குது. அது வாட்ஸ்அப் கால் பேசியிருக்க. 2 மிஸ்டு கால். யார் அது? இது அம்மாவா? ஐயோ அது அம்மாவோட புது நம்பர்ல. அம்மாவோட புது நம்பர் உனக்கு மட்டும் தான் தெரியுமா? ஆமா, அம்மாவோட புது நம்பர் நேத்து தான் வாங்குச்சு. எனக்கும் தெரியும். அம்மா எனக்கும் ஃபோன் பண்ணுச்சு. சரி நான் இப்ப அந்த நம்பர் அம்மாவோட புது நம்பர். சரி அம்மாவோட புது நம்பர் தானே? அம்மாவோட புது நம்பர். கையே எடுத்து தொட்டு பேசு. தொடாதீங்க. சரி தொடாத. உட்கார் ஒரு நிமிஷம் வாழ. ஒரு நிமிஷம் வான்றேன். சேதியை கேட்டாதான் உனக்கு புரியும். இங்க வாழ. நீ என்ன தொடாத. இத என்ன சொல்லு. வாய் சொல்லு. வாழ. வாய் சொல்லு. வாய் சொல்லு. அம்மா ஒரு வாண்டல உட்கார். எதுக்கு அடிச்சுட்டே இருக்க நீ எவ கூட அடிக்காம பேச முடியா? நீ எவ கூட போறன்னு சொல்லு எனக்கு. எவ கூட இல்ல திவு. நீ போய் சொல்ற மதன். நீ போய் சொல்ற மதன். நீ போய் சொல்ற. சரி எதுக்கு என் உயிரை வாங்குற இப்படி என்ன கூட வச்சுக்கிட்டே? தேவையில்லைன்னு போய் தொலைய. இருந்து வச்சுக்கிட்டே என்ன சாவடிக்கிற? நானா இருக்கிறது பிரச்சனை. ஒண்ணு சாவடிச்சு நீயா கொண்டு போட்டு. எதுக்குல இப்படிலாம் பேசிட்டு இருக்க? குலசு மாதிரி பேசிட்டு இருக்க. உண்மையா வரது உன் வாயில இருந்து. எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்தா நான் கேட்டுட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதுல்ல. பச்சையா நடிக்கிற பச்சோந்தி மாதிரி. வெக்கமா இல்ல உனக்கு? சூடு ஏதாவது இருக்கா? உப்பு மட்டும் தானே திங்கிற சோத்துல. நான் இப்பெல்லாம் உப்பு கம்மி பண்ணிக்கிட்டேன். டயட் இருக்கிறதால உப்பு சுகர் எண்ணெயெல்லாம் கம்மி பண்ணிட்டேன்னு நான் ஓப்பனா கேட்கிற மாதிரி வேணான்னு சொல்லிடு. நான் ஓப்பனா சொல்லிட்டேன். கூட வச்சுக்கிட்டே சொல்றேன். என்னைய போட்டு சாவடிக்காத. சரியா? உன்னை ஒரு எச்சு என்னாச்சு
உன மாதிரி எச்சா நானு பொறம்போக்கு அமைதியாரு பொறம்போக்கு வேலை பண்ணிட்டு இருக்கேன். அமைதியாரு நான் உண்மை அசிங்கமா இல்ல அடிச்சுட்டே இருக்க இல்ல அடிக்கு பயந்தே என்னால பிராங்க் பண்ண முடியல உன்னால இல்ல. அடிக்கு பயந்தே என்னால பிராங்க் பண்ண முடியல உன்னால அடிக்கு பயந்தே என்னால பிராங்க் பண்ண முடியல இது prank இதுல நீ prank பண்ணுவியா? அடிச்சு இந்த பிராங்க முடிச்சிருக்கேன் உனக்கு தெரியுமா தெரியாதா நான் முடியல கோவை சொல்ல வடிவேல் மாதிரி போகுது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நான் எப்படி இது prank ஆயிது இது prank ஆயிது. ஆமா காலே கிடையாது அது நம்ம நம்பர் தான் புது நம்பர் கேமரா எங்க 2 வாரத்துக்கு முன்னாடி வாங்க கேமரா எங்க கேமரா எங்க கேமரா ஒரு இடத்துல இருக்கு கேமரா ஒரு இடத்துல இருக்கு எங்க இருக்கு மைக் எங்க மைக் எங்க என்ன குசு வருதா? ஐயோ இது ஜஸ்ட் ஒரு பிராங்க் திவ்யா ஏதாவது திட்டுவேன் ஏதாவது ஃபன் பண்ணுவேன்னு பார்த்தா அடிச்சுக்கிட்டே இருக்கேன் திவ்யா வலிக்குது நான் ஆரம்பத்திலே உன்னை கேட்டல நானே ஃபன்னாதான் நானும் பேசினிருந்தேன் ஃபன்னாதானே பேசினிருந்தேன் நானும் நான் கேட்கும் போதே நீ உண்மையை சொல்லியிருக்கணும்ல. கேட்கும் போது பிராங்க்னு உண்மையை சொல்லணுமா அப்புறம் எப்படி பிராங்க் பண்ண முடியும்? கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல வேண்டியதானே. கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பேசிக்கிட்டு இருந்தேன் நீ ஆக்சுவலி என்ன சொன்ன? கேர்ள் ஃப்ரெண்ட் பிராங்க் தானே இது. நீ அம்மா கிட்ட பேசணும் என்கிட்ட போய் சொன்ன அடிக்காம என்ன பண்ணுவாங்க சொல்லு. WWE மேட்ச் நடக்குதுங்க பேசணும் என்கிட்ட போய் சொன்ன அடிக்காம என்ன பண்ணுவாங்க சொல்லு. WWE மேட்ச் நடக்குதுங்க இல்ல இல்ல ஏய் இது பிராங்க்னு சொல்லி நீ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கல. பிராங்க் பண்ற மூஞ்ச ஐயோ சோத்துல அடி வாங்கியாச்சு சரி ஜிம்முக்கு போயிட்டு வந்து தூங்கறத விட்டுட்டு பிராங்க் பண்றேன். நான் பிராங்க் மயிர்ல பிராங்க் பண்றேன். அறிவு இருக்காங்கனா முட்டாள் இருக்கட்டுல பரவாயில்ல ஓகேல இந்த மாதிரி பேசல தூங்கறத விட்டுட்டு எரிச்சல கலந்து அடிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி பேசு. கேமரா ஒரு கேடு உனக்கு மைக் ஒரு கேடு. கேமரா எங்க இருக்குன்னு பாரு. டென்ஷன் ஆனியா கேட்டியா ஆக்சுவலி கரெக்ட்டா? நான் எல்லாத்தையுமே கேட்டு தான் வந்து கேட்டுக்கிறேன். நான் எனக்கு தெரியாத மாதிரி நான் ஆக்சன் போடுறேன். ஆங்கிள் தான் கரெக்டா வச்சிருக்கலாம்னு தெரியல. ஹலோ அங்க இல்ல இங்கே தலவாணிக்கு மேலே நீ பார்த்தது தான் ஃபோக்கஸ் ஆயிருக்கான்னு தெரியல. சரி பார்த்தா தான் தெரியும். எப்படி இருக்கு பிராங்க்? ஹலோ வெள்ளை பிராங்க் எப்படி இருந்துச்சு? நீ என்கிட்ட அடி வாங்கினாலும் உனக்கு நல்லா இருக்குதா ஜாலியா? வெக்கமா இல்ல? இந்த இடத்துல அடி இங்க அடி காலில் பொம்மையிலே அடிச்ச பெருமா சத்தியமா ரொம்ப வலிச்சிச்சு. இந்த பொம்மையில பட்டாரம் அடிச்சது இங்க வலிச்சிச்சு. இதே அடிக்க கூடாது. நீ அதுக்கேத்த மாதிரி ஃபன்னா கிரியேட் பண்ணு மதன். என்னைய டென்ஷன் பண்ற மாதிரி பண்ண கூடாது பிராங்க. என்னை எரிச்சல்ல கிளப்புற மாதிரி தான் நீ இப்ப பிராங்க் பண்ற. என்னைக்காவது ஒரு நாள் ஃபன்னா பண்ணிருக்கியா? என்னைக்காவது ஒரு நாள் குசு பிராங்க் யாரு பண்ணாது? குசு பிராங்க் ஃபன்னாவா பண்ண? ஏன் அதுல நான் போட்டு அப்படியே வெளுத்துக்கினே ஒரு கட்டத்துக்கு மேலதான் உங்க வெளுத்திருப்பேன். என் மூஞ்சிக்கு வேர்வை சிந்தி அடி வாங்கிட்டு இருக்கேன் பாரு. வேர்வை வர நானும் அது அடிச்சு இவன் வேற ரொம்ப நேரமா தவிக்கிறான். எப்படி இருந்துச்சு பிராங்க் கைஸ்? நல்ல முயற்சி பண்ணிருக்கேன். என்ன நீ அடி வாங்கினல நல்லா தான் இருக்கு. நான் தான் சொன்னேனே நான் பிராங்க் பண்ணாலும் நான் தான் அடி வாங்குவேன். அவன் என்ன பிராங்க் பண்ணாலும் நீ ஒரு ஆக்சன் போட்ட என்ன வேணுமா கோலிக்குஞ்சா? ஓகே காய்ஸ் இந்த பிராங்க் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கே தெரியல எப்படி இந்த ஆங்கிள். ஐயோ நகம் பட்டுருச்சு. இங்க நகம்லாம் படவே இல்லை. இங்க பட்டுருச்சு இங்கேயும். நீ சிலிப்பும் போது டக்குன்னு பட்டுருச்சு. நகம் வச்சுக்காத சாமி எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு இப்போ ப்ளாகை கட் பண்ணிட்டு பார்த்தா தான் தெரியும் நான் எப்படி கரெக்டாக ஆங்கிள் வச்சிருக்கேனா எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் பேசுனது நடந்தது எதுவுமே ஃபோக்கஸ் ஆயிருக்கா என்னன்னே தெரியலை எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நாங்கள் எப்பயுமே ரெகுலராக ஒரு ஒரு பிளேஸில் நம்ம டிஃப்ரெண்டான பிளேஸில் வைப்போம். அந்த எல்லாமே ஆங்கிள் வந்து கரெக்டாக கேட்ச் ஆகுறதுங்கிறது இது கடவுள் விட்ட வழி தான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஆங்கிள் செட் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்துச்சு? சொல்லு போன பிராங்க்ல இப்ப ஓடிட்டல ரிவ்யூ சொல்லல. அசிங்கமா இருக்கும் நான் கஷ்டப்பட்டு அடி வாங்கினது. கேவலமா இருந்துச்சு. இவன் என்ன அடிச்சிட்டேங்கிற சந்தோஷத்துல இப்ப போறா காய்ஸ். ஆக்சுவலி இவளதான் நான் பிராங்க் பண்ணேன். இவன் என்ன பிராங்க் பண்ண மாதிரி இருக்கு இந்த பிராங்க்.
என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் மதன். உனக்கு பிளாக் காஃபி போட்டு வந்து கொடுத்தேன்ல, அதில் பேதி மாத்திரை கலந்துட்டுருக்கேன். நான் ஒட்டி கேட்டேன். ஏன் திவ்யா எதுக்கு எடுத்தாலும் பேதி மாத்திரை போட்டுட்டு இருக்கேன்? நான் ஒட்டி கேட்டேன்ல, நீ பேசுனதுல கோவம் வந்துச்சு எனக்கு. கோவம் வந்துச்சு எனக்கு. எத்தனை மாத்திரை போட்டேன்? நீ எப்படி நான் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதான் எனக்கு கேராகுதா? எத்தனை மாத்திரை போட்டேன்? 3. நான் ரொம்ப குடிக்கலையே, 2 சிப்பு தான் குடிச்சேன். காமாயிரம் கழிச்சு தான் ரியாக்ட் ஆகுமா? 6 மணி நேரம் கழிச்சு தான் ரியாக்ட் ஆகும். கொஞ்சம் தானே குடிச்சிருக்கேன். அசிங்கமா இல்லையா திவ்யா? இல்லையே. டயர்டாயிருக்கும் திவ்யா. நான் தெரியுதா? பாருங்க கைஸ், எப்படிப்பட்டவள்கிட்ட நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு. லைட்டாக இப்படி கிராஸ் ஆனால் கூட பேதி மாத்திரையை போட்டுருவா போல் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப தப்பு திவ்யா, விளையாடாத அதுலலாம், பேதி மாத்திரையிலலாம். எனக்கு நீ தான் குண்டி கழுவி விடணும். ஓகே காய்ஸ், எனக்கு இப்போ வந்து எனக்கு இப்போ ரிசல்ட் தெரியல, பட் ஆனால் வயிறு கொஞ்சம் ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. மேபி நான் வந்து ரெஸ்ட் ரூம் போனேன், எனக்கு பேதி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு மாத்திரை அப்படின்னாக்க கண்டிப்பாக திவ்யா தான் வாஷ் பண்ணி விடுவான். ஓகே காய்ஸ், இந்த ப்ராங்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் நம்ம ப்ராங்கை பார்த்துருப்பீங்க. ப்ராங்குக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. எல்லாருமே கண்டிப்பாக லைக்கை போட்டுகிட்டே பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் தங்கங்களா. அடுத்து என்ன ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். ஓகே, எனக்கு அவள் ஏதாவது நான் பண்ணணுன்னாக்கா லைன் கிங் அஃபிஷியலில் கமெண்ட் பண்ணுங்கள். அவளுக்கு ஏதாவது பண்ணணுன்னாக்கா வேர்ல்டு வின் கப்பல் சேனலில் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே போட்டியே வேர்ல்டு வின்னா லைன் கிங்கா அப்படிங்கிறது தான். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மதன் வந்து பாத்ரூம் போயிடுவான். வெற்றிகரமாக நான் போயிட்டு லூஸ் மோஷனை கண்டினியூ பண்ணுறேன். நீங்களும் நெக்ஸ்ட் vlog வெயிட் பண்ணுங்க. பை, லவ் யூ. அடி வந்து நான் தேய்க்கிறது இவன்.